அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இந்த ஆடி வெள்ளியினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி வழிபாடாக அமைகிறது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை வழிபாடு செய்வதால் வெற்றிகள் குவியும், வேதனைகள் அகலும் என்பது முன்னோர் வாக்கு. அந்த அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளி தை வெள்ளி தினங்களில் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது. ஆடி வெள்ளி என்று இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் தான் ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யும் மாதம்தான் இந்த ஆடி மாதமாகும். பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகல இருக்கு. எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமிக்குரிய கோலங்களான தாமரை கோலம், இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும். திருமகளே வருக வருக என்று கோலமாவில் எழுதி வைக்கலாம். அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் போது அஷ்டலட்சுமிகளின் பெயரையும் உச்சரித்து வருக வருக என்று சொல்ல வேண்டும். இல்லத்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமாக விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையன்றோ. இன்றோடு துயர் விலகி இனிய தனலட்சுமி மன்றாடி கேட்கிறேன் வருவாய், இது சமயம் என்று தனலட்சுமிக்குரிய சமய மாலை பாடல்களையும் பாடி வழிபடலாம். லட்சுமி ஆடி வெள்ளி என்று சமய மாலை பாடி வந்தால் வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோர்கள் வாக்கு. அம்பிகையை சக்தி என்று சொல்வார்கள். எந்த காரியத்தையும் செய்யும் போது சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனை என்றிரு என்று சான்றோர்கள் சொல்வது வழக்கம். எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான். அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விசாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் புவனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம். திருக்கடையூர் அமாவாசை என்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை. ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பொன்னழகி, கனக துர்கா, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் பச்சை வெற்றில் துப்பி நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசர் ஆக்கியவர் அம்பிகை. வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சம்காரம் செய்ய வைத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள் ஆடி வெள்ளியாகும். குடும்ப பிரச்சனை அகலும், திருமண யோகம் கைகூடும், அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரும். ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவோம், இன்பங்களை வரவழைத்துக் கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்காக வேண்டிக் கொள்ளும் திருநாளாகும். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவிலா நன்மைகளை பெற முடியும். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும். வெள்ளிக்கிழமைகளை பொறுத்த வரைக்கும் கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாகும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி
மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18, இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை 25, மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1, நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8 மற்றும் 5வது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வர விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோவில்களில் தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளில் எளிமையாக செய்து அம்பிகையினுடைய அருளை பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. காரணம், குத்துவிளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது குத்துவிளக்கில் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதி மகாவிஷ்ணுவும், அடியிலும் உள்ள பிரம்மதேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் விளக்கு பூஜை செய்யும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்துவிளக்கு அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ள வேண்டும். அதன் மீது குத்துவிளக்கை வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நெய்வேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக்கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகத்தையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. குத்துவிளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கிற்கு குங்குமம், அக்ஷதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அதற்கு குத்துவிளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலை அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும் போது கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து 2 விரல் நேராக இருக்கும்படி வைத்துக்கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும், பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகு தான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, விளக்கு பூஜை செய்யும் போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து 2 கைகளிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும். அதேபோல் புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும். விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிகளுக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்கலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும். எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்கும் என கூறப்படுது.